அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் பல பதிவு பார்த்துட்ருக்கோம். இன்றைய பதிவு திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் என்று சொல்லக்கூடிய பகுதியிலிருந்து செங்கீரை பருவத்தில் 3வது பாடல் பார்க்கும். ஏற்கொண்ட பொய்கை தனில் நிற்கும் ஒரு பேரரசின் இவை கீழ் விழின் பறவையாம், இது நிற்க நீரின் கயலாம், இது அன்றியோ இவை எங்கும் இங்குமாக பார்கொண்ட பாதியும் பறவை தானாக அப்பாதியும் செயலதாக பார்கொண்டு இழுக்க அது நீர் கொண்டு இழுக்க இப்படி கண்டது அதிசயம் என நீர் கொம்பட வாவி தனில் நிற்கும் ஒரு பேழ்வாய் நெடும் பூதம் அது கொண்டு போய் நீள்வரை எடுத்ததன் கீழ் வைக்கும், அது கண்டு நீதி நூல் மங்காமலே சீர்கொண்ட நக்கீரனை சிறை விடுத்தவாறு செங்கீரை ஆடி அருளுக. திரை எறியும் அலைவாய் உகந்த வடிவேலனே செங்கீரை ஆடி அருளுக. தெரிவுரை. அழகுமிக்க பொய்கையின் கரையில் இருக்கும் அரச மரத்தின் இலை தரையில் விழுந்தால் அது பறவையாகும், நீரில் விழுந்தால் மீனாகும். இவ்வாறு இல்லாமல் ஓர் இலையானது தரையில் பாதியும் நீரில் ஒரு பாதியுமாக விழுந்தது. தரையில் விழுந்த இலை பறவையாகவும் நீரில் விழுந்த இலை பகுதி மீனாகவும் ஆயின. நிலத்தில் விழுந்த பறவை நீரில் இருந்த மீனை இழுக்க, நீரில் இருந்த மீன் நிலத்திலிருந்து பறவை இழுக்கலாயிற்று. இவ்வாறு மாறி மாறி இழுப்பதைக் கண்டு வியப்புற்று நின்ற நக்கீரனை நீருடைய அந்த குளத்தில் அயகிரியன் என்னும் நெடும் பூதம் பிளவுபட்ட மலைக்குகையில் கொண்டு போய் வைத்தது. அதனால் அவன் பாடிய நீதி நூலை உயர்ந்த முறையில் அந்நக்கீரனை அப்பூதத்தினின்று சிறைவீடு செய்த முருகப்பெருமானே, அலைகள் வீசும் திருச்செந்தூரில் விரும்பி எழுந்தருள் இருக்கும் வடிவேலனே, செங்கீரை ஆடி எம்போன்றோருக்கு அருளை தருவாயாக என்று பவளிக்குத்தர் எழுதிய இந்த பாடலை, செங்கீரை பருவ பாடலை பார்த்தோம். அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.